வட மாநிலத்திலிருந்து பிழைக்க வந்த அப்பாவி தொழிலாளி கொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளதுடன் சாதிக்காக கணவனை பறிகொடுத்துவிட்டு மனைவி கதறி வரும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள பெரும்பத்து, புளியங்குளம் ஆகிய கிராமங்களில் 30க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் தங்கி கூலி வேலை செய்து வருகின்றனர். இதில் ஒடிஷாவைச் சேர்ந்த டிரானத் கட்டா மஸ்தானி தம்பதி, ஜெயதேவ், பார்த்தாவ் கட்டா ஆகிய மகன்களுடன் தங்கி செங்கல் சூளையில் பணிபுரிந்து வந்தனர். சம்பவத்தன்று இரவு 7:30 மணியளவில் டிரானத் கட்டா கடையில் மாவு வாங்குவதற்காக சைக்கிளில் சென்றுள்ளார். அப்பொழுது போதையின் உச்சத்தில் அந்த வழியாக பைக்குகளில் வந்த கும்பல் கொலை வெறியோடு டிரானத் கட்டா ஒரு வடமாநில தொழிலாளி என்று கூட தெரியாமல் தலை மற்றும் முகத்தில் சரமாரியாக வெட்டியுள்ளது. இதை சற்றும் எதிர்பாராத அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கீழே விழுந்துள்ளார். அப்பொழுது அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மாவு வாங்க சென்ற கணவரை காணவில்லை என்று மனைவி மஸ்தானி தேடிய போதுதான் இடியாய் வந்து விழுந்தது அந்த செய்தி. தன்னுடைய கணவர் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டதும் துடிதுடித்து போய் உள்ளார் மஸ்தானி. சொந்த ஊரில் பிழைக்க வழியில்லாமல் யார் வம்புக்கும் செல்லாமல் இங்கு பணிபுரிந்து வருகிறோமே, என்ன காரணத்திற்காக என் கணவரை கொலை செய்தார்கள், யார் செய்தார்கள் என்று எதுவுமே தெரியாமல் மஸ்தானி புலம்பி அழுது கொண்டே இருந்துள்ளார். அவரை சக தொழிலாளர்கள் சமாதானப்படுத்தியுள்ளனர். ஒருபுறம் உயிரிழந்த ஜானுக்கு நீதி கேட்டு அவரின் சமூகத்தினர் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் கணவனை இழந்த டிரானத் கட்டாவின் மனைவி மஸ்தானிக்காக போராட இங்கு ஒருவர் கூட வரவில்லை என்பதுதான் வேதனையின் உச்சம். ஏற்கனவே வறுமையோடு இருக்கும் மஸ்தானி மற்றும் அவரது உறவினர்கள் தங்களுக்காக போராட யாரும் இல்லாததாலும், சொந்த ஊருக்கு உடலை எடுத்து செல்ல பண வசதி இல்லாததாலும் வேறு வழியின்றி அமைதியாக கட்டாவின் உடலை பெற்று 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள VM சத்திரம் நவீன எரியூட்டும் மையத்தில் எரித்துள்ளனர். எரிந்தது கட்டாவின் உடல் மட்டுமல்ல, அவருக்கு கிடைக்க வேண்டிய நீதியும் தான் என்பது மஸ்தானியின் கண்ணீரில் தெரிகிறது. மொழி தெரியாத ஊருக்கு வந்து சாதிய வெறியர்களால் கணவரை பலி கொடுத்த மஸ்தானிக்கு தமிழ்நாடு அரசு உதவி செய்ய வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளதுடன் ஒடிஷா பெண்ணின் கதறலுக்கு கிடைக்குமா நீதி என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்பது மகாகவி பாரதியார் தந்துவிட்டு சென்ற பகுப்பாய்வு. ஆனால் தமிழகத்தில் சாதி இன்னும் அழியவில்லை என்பதற்கு சான்றாக அரங்கேறி உள்ளது இந்த கொடூர கொலை சம்பவம். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் அமுல் ஜெய்சிங்குடன் கலைமதி செல்வராசா.